ஓகே. வெரி குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து ஆன்சர் கீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்குள்ளே போனாலே வந்து நமக்கு ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்டேட்டிவான ஆன்சர் கீ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபைனல் ஆன்சர் கீ கிடையாதுங்க. ஸோ அந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ பின்னாடி சொல்கிறேன். ஹவவர் நீங்கள் இப்போ ஆன்சர் கீ வந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஸோ கோ டு டான்செட்.annauniv.edu நம்மளோட ஆஸ் யூசர் வெப்சைட்குள்ளே போங்க. போனா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வந்துட்டு உங்களுக்கு உங்களோட லாகின் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் டிரான்ஸ்லேட்டுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போனீங்களோ அதை கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் எம்பிஏ எழுதிருந்தீங்கன்னா எம்பிஏவோட ஆன்சர் கீ கிடைக்கும். எம்சிஏ எழுதுனா எம்சிஏவோட ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது கிளிக் ஹியர்னு கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எஸ், உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் கீ வந்து எம்பியோட ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகுது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் 100% அப்ராப்ரியேட்டானா கிடையாது. இதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக வருங்க. பிகாஸ் நான் பார்த்ததுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து மிஸ்டேக் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு திரும்ப வந்து அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. ஃபைனல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ மீன் வைல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் கீழே கொடுத்துருக்காங்க, சேலஞ்சர். ஸோ நீங்கள் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுல எது எது தப்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ tansita@gmail.com இந்த இமெயில் ஐடிக்கு வந்து ப்ரூஃபோட, ஸோ நீங்கள் என்ன ஆன்சர் தப்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களோ அது வந்து ப்ரூஃபோட வந்து 15/5/2026 4:30 பிஎம்குள்ளே வந்து நீங்கள் அவங்களுக்கு மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபார்மேட், ஸோ இது வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணது. ஸோ அது அப்படியே வந்து உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் இல்லை அப்படின்னு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எப்படி வந்துட்டு அவங்களுக்கு அந்த கரெக்ஷன்ஸ் எழுதி அனுப்பணும் அப்படின்னா ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து சென்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வந்து நம்மளோட குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. யா, சேலஞ்சிங் த கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் டவுன்லோடிங் இட் ஃபார் யூ. ஓகேங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம அவங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டியது. ஸோ இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் எம்பிஏ எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா எம்பிஏ, எம்சிஏ எழுதிருந்தா எம்சிஏ, உங்களோட பேர், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கொஸ்டின் நம்பர் வந்துட்டு நீங்கள் தப்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து எழுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 தப்பு அப்படின்னா 1 2 3 4 5 எழுதிட்டு அவங்க வந்து என்ன ஆன்சர் கீழே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு வந்து என்க்ளோசஸ் இன் சப்போர்ட்டிங் ஆஃப் யுவர் கீ நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் கீ வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சஜஸ்டிங் கீ மஸ்ட் பி சப்போர்ட்டட் பை த ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் மெட்டீரியல் கூகுள் சேட் ஜிபி மெட்டீரியல் கேனாட் பி கன்சிடர். நீங்கள் சேட் ஜிபிடியோ கூகுளில் இருந்தும் காப்பி பேஸ்ட் பண்ணி இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒன்று ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் மெட்டீரியல் இருந்தோ இல்லை அப்படின்னா யாராவது ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டியோட மினிமம் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஃபேக்கல்ட்டி கிட்ட வந்து கேட்டு சைன் அண்ட் சீல் வாங்கி அதை வந்து என்க்ளோஸ் பண்ணிடணும். இந்த இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணுங்க, உங்களோட சிக்னேச்சர் அதுக்கப்புறம் அந்த ஃபேக்கல்ட்டியோட சிக்னேச்சர் அனுப்பிச்சிட்டு கைண்ட்லி சென்ட் திஸ் ஃபார்ம் பை போஸ்ட் அட்ரஸ் டு செக்ரட்டரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்டாக நீங்கள் அமுச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்ட்டாக வந்து நீங்கள் அமுச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெப்ரசன்டேஷன் ரிசீவ்டு வித்தவுட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் ஆல் நாட் பி கன்சிடர். நீங்கள் வந்து சிக்னேச்சர் இல்லாமல் ஏதாவது அமுச்சு விட்டீங்க அப்படின்னா தே ஓன்ட் கன்சிடர். இதான் வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணுங்க, சேலஞ்சர் வந்து அனுப்பிச்சு விடணும். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அமிச்சா உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் குரூப்லேயே போட்டிருக்கோம். நீங்கள் அங்கேயே டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு சேலஞ்சர் அனுப்பணும் அப்படின்னு அனுப்பிச்சிக்கலாம். ஓகே, ஸோ வி ஆர் டிஸ்கசிங் ஃபார் தி ஆன்சர் கீ. ஸோ ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் அமுச்சு விடலாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கன்சர்ன் ஃபேக்கல்ட்டி கிட்ட வந்து சீல் அண்ட் சிக்னேச்சர் வாங்கிட்டு நம்ம அமுச்சு விடலாம். கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு ஃபைனல் ஆன்சர் கீ வந்து கொடுப்பாங்க. இது வந்து டென்டேட்டிவ் தாங்க. நிறைய பேர் வந்து இதை வச்சு மார்க் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட்டே வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. எப்போ அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 23/5/2026 டென்டேட்டிவாக வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்போதைக்கு வந்து நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15th அப்புறமா தே வில் கிவ் தி ஃபைனல் ஆன்சர் கீ. பட் 15ஆம் தேதிக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும். ரைட்? ஸோ ஹவவர் இனி ஒரு 1 or 2 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி கேன் ரைட் அண்ட் சென்ட் தி சேலஞ்சர் டு
பட் அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நம்ம அமுச்சு விடலாம். தேங்க்யூ ஸோ மச் பீப்புள், அண்ட் ஸ்டே கனெக்டட் ஃபார் மோர் அப்டேட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே ஹியர்.